மகா, இந்த ஊர் உலகம் உன்னை எப்படி தப்பா பேசினாலும் நீ கவலைப்படாத. உன்னை உசுரா நினைக்கிற அப்பா நான் இருக்கேன்டா. நான் சொல்றத கவனமா கேளுமா. அந்த பாண்டி பைய பண்ண அசிங்கத்தை நீ சுமக்க வேண்டாம். பேராவூரில் இருக்கிற டாக்டர் நான் கூட்டிட்டு போறேன். அதை கலைச்சிடலாமா? ஆமாம்மா, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன். நல்லவனா, உனக்கு ஏத்தவனா, உன்னை புரிஞ்சு வாழ்றவனா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. ஆமாம்மா. ஹலோ, யாரு? குமாரவேலா? நான் தான் பிரைஸோடம் பேசுகிறேன். ஆமாம்ப்பா, என் மகளுக்கு வரன்னு சொல்லியிருந்தல்ல, அதை பற்றி தான். இது பாருப்பா, நல்ல குடும்பமா நல்ல பையனாக இருந்தால் போதும். என் பொண்ணை பற்றி எதையும் மறைக்க வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லிடு. என் பொண்ணை அவங்க அத்தை மகன் தலையில் அடித்தது, அவள் ஆஸ்பத்திரியில் இருந்தது, அதுக்கப்புறம் குணமானது, இது எதையுமே மறைக்க வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லிடு. இவ்வளவும் சொன்ன பிறகு அவங்க என் பொண்ணை கட்டிக்க சம்மதிச்சாங்கன்னா அது எனக்கு போதும். ஏன்னா என் மகளுக்காக தான் என் சொத்து பூராவும் வச்சிருக்கேன். அவளை தங்கமாக வச்சு காப்பாற்றினா போதும்ப்பா. எனக்கு அதுதான் வேணும். சரிப்பா, சரி, அப்படியே செய்யலாம். ஏன்பா எல்லாத்தையும் சொன்னீங்களே, எனக்கு குழந்தை உண்டானதை சொல்லல? அது எப்படி சொல்ல முடியும்? அத நான் சொல்லுவேனேப்பா. ஆமாப்பா, நான் சொல்லுவேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம். அந்த பாண்டி கோபி 2 பேர் முன்னாடியும் நல்லா வாழ்ந்தாகணும். அதுக்கு தான் அந்த கல்யாணம் பண்ண சொல்றேன். நீங்க சொல்ற மத்த எல்லாத்தையும் நான் கேக்குறேன். ஆனா என்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதுதான் என் முடிவு. உன் முடிவை கேட்டு கேட்டு தான் நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. போதும், உன் விருப்பம் முடிவு எல்லாம் போதும். இனிமே நான் சொல்றதான் கேட்கணும், கேட்டு ஆகணும். வேற ஒண்ணு போய் டாக்டரை பார்த்த பிறகு மாப்பிள்ளைய பாக்குறேன், உனக்கு கல்யாணம் பண்றேன். அப்பா, வாய் மூடு, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எந்திரி, வாப்பலாம். கோபி, என்ன ஜவுளி எல்லாம் எடுக்க வந்திருக்கீங்க? ஆமாக்கா. எங்க உங்க சம்சாரத்தை காணா? இல்ல, அவங்க ஊர்ல நான் மட்டும் தான் வந்தேன். அப்படியா? என்னப்பா இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? சரி, பொண்டாட்டிக்கின் பொறுப்பா ஜவுளி எல்லாம் எடுக்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நான் வரேன். வாங்கக்கா. நிறுத்துடா, போடா. சொன்னா கேளுங்க, புரிஞ்சுக்கங்க. அவன் பொண்டாட்டி அவன் கூப்பிடுறான். என்ன ஆத்தால மகனும் ரோட்ல வந்து நாடகம் போடுறீங்களா? என்ன அவமானப்படுத்த பாக்குறீங்களா? நான் சொல்லமா,
இவங்க எந்த ரேஞ்சுக்கு இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு மரியாதையா போயிடுங்க, இல்லைன்னா போலீஸ் கூப்பிடுவேன். என்னங்க இது? அவன் தாலி எட்டின பொண்டாட்டி போதாத குறைக்கு அவன் வாரிசு இவ வகுத்துல சுமந்துட்டு இருக்கா, போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்றீங்க. குடும்ப விஷயத்துக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போவீங்களா? குடும்ப விஷயமா? எது குடும்ப விஷயம்? நீங்க நடத்துறதுக்கு பேரு குடும்பமா? நீங்க ஒன்னா சேர்ந்து வாழ்றதே இன்னொரு குடும்பத்துக்கு எடுக்க தானே. நீ வாமா. மகா என்ன அடி உத என்ன என்ன பண்ணு மகா. ஆனா என்ன விட்டு விட்டு போயிடாத மகா. என்ன நம்ப மகா. ஒரு நல்லா வச்சு பாத்துக்க மகா. நம்ம குழந்தைக்காவது இரு மகா. ப்ளீஸ் மகா. மகா, இவன் உனக்கு பிடிக்காது ஏதாவது செஞ்சா இவன் கால நானே ஒடிக்கிறேன். மகா, நீயும் உன் வகுத்துல வளர நம்ம குடும்ப வாரிசு வேணும் மகா. உன்னைய நான் மகாராணியா வச்சு பாத்துக்கிறேன் மகா. இங்க பாரு, உங்க 2 பேருக்கு இனிமே மரியாதை கிடையாது. ஒழுங்கா வழிய விடுங்க. ஆமா. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ எங்க குடும்ப வாரிசை சுமக்குறாங்க. உங்க குடும்ப வாரிசா? அதுக்கு தான் நான் வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன். கவலையே படாதீங்க, அந்த வாரிசு தங்காது. அதுக்கு நான் பொறுப்பு. மாமா நான் காலை விடுறேன் மகா. என்ன ஏத்துக்க மகா. என்ன விட்டு விட்டு போயிடாத மகா. மாமா ஏதோ பழைய கோபத்துல பேசுறது மகா. நமக்கு நம்ம குழந்தை முக்கியம் மகா. என்ன நம்பு, உன்னை நல்லா வச்சு பாத்துக்க மகா. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், தயவு வந்துரு மகா. நான் பண்ண எல்லா தப்புக்கும் உன்னை மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் மகா, என்ன விட்டு போயிடாத மகா. ப்ளீஸ் மகா. அசிங்கம் முடிச்சவன என்னடா ரோடுன்னு கூட பார்க்காம மரியாதையை சொல்றேன், வழி விடுங்க. நீ வாமா. இங்க பாருங்க, அவன் மகாவை மனசார விரும்பினது நிஜம். மகா மட்டுமில்ல, நீங்களே எங்க கூட வாங்க. உங்க கண்ணு முன்னாடி மகா கண்ணிலிருந்து ஒரு செட்டு கண்ணீர் வர்றதுக்கு காரணமா இருந்தா நீங்க மகா அழைச்சிட்டு போங்க. நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். சொன்னா கேளுங்க. நம்ம குடும்பத்திலேயே முதல் வாரிசா ஆணுக்கு தலை வாரிசா மகா சுமந்துட்டு இருக்கா. மகாவுக்கும் மகா குழந்தைக்கும் எங்க குடும்பமே பாதுகாப்பா இருக்கு. மகாவை யாரும் ஒத்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு மகாவை அனுப்பி வைங்க. ஆனங்கட்ட குடும்பங்கிறது சரியா தான் இருக்கு. நீ வா மகா. நான் வரலப்பா. நீ என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் பேராவூர்னிக்கு வரல. நான் காரைக்குடியிலே இருந்துடுறேன். மகா, உனக்கு என்ன மூளை மழுங்கி போச்சா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? இந்த குடும்பமே உன் வாழ்க்கையை சீரழிச்சானுங்க. இப்போ உன்னை கூட்டு போய் கொன்னாலும் கொண்டுடுவானுங்க மகா. இல்லப்பா, நான் வரல. மகா, நீ தானே சொன்ன ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், இந்த வீட்டுக்கா பெரிய கும்பிடுன்னு. அதை மறந்துட்டியா மகா? சொன்னதான், நான் யாருக்காக வரமாட்டேன்னு சொன்னனோ அந்த ஆள் தான் அந்த வீட்லயே இல்லையே. அதனாலதான் நான் மாமாவே பார்க்க வந்தேன். மகா, இவன் உன் வாழ்க்கை சீரழிச்சுவன். இவனை நம்பியா போறேன்னு சொல்ற? இல்லப்பா, எனக்குன்னு ஒரு இது இருக்கு. இப்ப நான் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். நான் பேராவூர்னிக்கு வரல. வாப்பாண்டி போலாம். மகா, சொன்ன கேளுமா. இவங்க நம்பி போகாதம்மா. வாமா, நம்ம பேராவூர்னி போவோம். அவதான் வரலன்னு சொல்றாள். பின்ன என்ன பின்னாடியே துரத்திட்டு வர்றீங்க? விட்டு கொடுத்துட்டு போங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என் பொண்ணு சாகணுமா? மகா, இந்த அப்பா என்னமா பாவம் பண்ண? ஏமா இப்படி என்ன தண்டிக்கிற? அம்மா, இவன் கூட போனா உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுமா. அவன் உன் காலில் விழுந்தாங்கிறதுக்கு அவன் கூட போறியா? நான் வேணாலும் உன் காலில் விழுறமா. என் கூட வாமா. அம்மா வாமா. அப்பா, நீங்க என்ன பண்ணாலும் என்னால பேராவூர்னிக்கு வர முடியாது. அம்மா, இந்த பாவிகளை நம்புற பெத்த அப்பன்னு நம்ப மாட்டியா? வாமா போலாம். பாண்டி, வா போலாம். ஐயோ அம்மா, வயிறறிஞ்சு கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியலையே. அம்மா, நீ என் பொண்ணுமா. உன் மேல உசிரியே வச்சிருக்கம்மா. அப்பாடானா சொன்ன கேளு. வா, நம்ம வீட்டுக்கு போவோம். வா வாமா. மகா, ஐயோ, என் பொண்ணு மனசு மாத்திட்டீங்கல்ல. என்ன நடுரோட்ல அனதை நிக்க வச்சு புலம்ப வச்சிட்டீங்கல்ல. என் வயிறு எரியுதுடா. இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அந்த கடவுள் பதில் சொல்லுவான். என் மக நிச்சயமா மனசு மாதிரி வருவா. என் பொண்ணு மனசு மாற நல்லா இருப்பா. நீங்க நாசமா போவீங்க. நாசமா போவீங்கடா. நாசமா போவீங்க. பாருங்கடா. இல்லடா, அண்ணி போட்டுக்கிறது ட்ரெஸ் இல்ல, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆமா தம்பி, மலர் கையிலும் சட்டையுமா இருக்கிறத பார்த்தா மனசு கஷ்டமா இருந்துச்சு. நான் கூட புடவை கொடுத்தேன். மலர் வேண்டாம். நீ புடவை கொடுத்தா அண்ணி வாங்குமா? அண்ணன் சட்டை கையில தான் அண்ணி போட்டிருக்கு. கல்றதுக்கு எப்படி மனசு வரும்? இந்தாங்கம்மா, சேலை வாங்கிட்டு வந்து. தம்பி, எனக்கு எதுக்குப்பா? என்னம்மா இது, உங்க பையன் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு மட்டும் வாங்கல,
ராஜாக்கு வாங்கியிருக்கேன், தங்கச்சிக்கு வாங்கியிருக்கேன், எல்லாருக்கும் அப்ப வாங்கியிருக்கேன். நான் கல்யாணம் ட்ரீட்டா ட்ரீட்னு இல்ல, ஆமா தையல் மிஷின் இருக்கா? இருக்கு. அன்னைக்கு ஜாக்கெட்லாம் தைக்கணும், அதுக்கு தான். அளவு ஜாக்கெட் இல்லாம எப்படி? அதெல்லாம் ஒரு கட்டாத பிராண்ட் உள்ள போனேன். போ போ போ. மலர், இந்தா என்னங்க? எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த என் மகாராணிக்கு இந்த அடிமை வாங்கிட்டு வந்திருக்க செயின், தோடு, வளையல், புடவையும் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே கவரிங்ல வாங்கியிருக்கேன் மலர். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா தங்கத்துல வாங்கி கொடுப்பேன். அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க போல. அப்புறம் என்ன மலர், உங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக கட்டின புடவையில இருந்து படிச்ச படிப்பு, பார்த்த வேலை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தியே. நீங்க மட்டும் என்னவா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல கட்டின பொண்டாட்டி வேலைக்கு போகணும், வசதியா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும். இப்ப இருக்கிற ஆம்பளைங்க மத்தியில எதுவுமே வேணான்னு கட்டின புடவையை கூட மாமனார் மூஞ்சில விட்டு எறிகிற ஆம்பளைங்க எத்தனை பேருங்க இருப்பாங்க? நீ ரொம்ப பொறுப்பா இருக்க மலர். நீங்களும் தான். நீ ரொம்ப அழகா இருக்க மலர். நீங்களும் தான். இப்படியே ஒருத்தர் புகழ்ந்துகிட்டே இருப்போம், விடிஞ்சிரும். பாரு, இதெல்லாம் எனக்காக நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா. என்னால தானே உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் இழந்துட்டீங்க. மலர், நான் பண்ணது தப்பு. அந்த கோபத்துல எங்க வீட்ல எல்லாரும் இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒரு நாள் மாறுவாங்க, எல்லாரும் ஒன்னா சேருவோம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில விட்டு என்கிட்ட வரலையா? அது மாதிரிதான் என்னை பெத்தவங்க அப்படியே விட்டுருவாங்களா? கண்டிப்பா நம்ம கூட ஒண்ணு சேருவாங்க. நல்லா இருக்கா? ஜாக்கெட் தச்சறேன். இப்படி ஜாக்கெட் தைக்க கொடுக்க வந்துதான் நான் மாட்டிக்கிட்டேன். நான் மட்டும் என்ன, தச்ச ஜாக்கெட் அங்க குடுக்க வரேன்னு சொல்லிதான் அங்கே மாட்டிக்கிட்டேன். கடைசியா 2 பேரும் மாட்டிக்கிட்டோம்ல. ஆமா, ஜாக்கெட் தைக்கிறேன். அப்புறம் காஜி அம்மா இருக்காங்களே, அவங்க தம்பி நீங்க எப்படி ஜாக்கெட் தைக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா அளவு தைங்க. அண்ணா எடுத்துங்க, இங்கதான் இங்கதான். அத்தை அத்தை அத்தை, மகா என்னத்தை இப்படி பாக்குறீங்க? இனிமே மகன் என் கூட இருக்குன்னு சொல்லிச்சு அத்தை. மகா பெரியமா, இனிமே மகன் என் கூட தான் இருக்க போகுது பெரியமா. என்னடா சொல்ற? ஆமா பெரியமா, மாமா எவ்வளவு திட்டினாரு, என் மேல கோவிச்சாரு, மகடி பேச்சு பார்த்தாரு. ஆனா மகா போக மாட்டேன்னு சொல்லிச்சு பெரியமா. சாதிச்சிட்டே பாண்டி. அப்பா என்ன சொன்னார் மகா? அத்தை, மாமா கோவிச்சு போயிட்டாரு அத்தை. மகாவை திட்டி என்னை திட்டிட்டு போயிட்டாரு அத்தை. பாரு மகா, உனக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ நீ அதை செய். ஒரு அம்மாவா உன் கூட நான் எப்பவும் இருப்பேன். தேவானே, உன் மனசுப்படியே எல்லாமே நல்லபடியா நடக்குது பாத்தியா? நடக்கணும் மீனாட்சி, வேண்டுதல் எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சரி தேவானே, நானும் ராகினியும் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரோம். நீங்க வீட்டுல இருங்க. வரேன் புஷ்பா. இரு மகா. சரிம்மா. பாண்டி, என்ன மகா வர சொல்லிட்டு பேசாம நிக்கிற? இங்க பாரு பாண்டி, இனிமே இந்த வீட்ல நான் எப்போ உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். மகா, எனக்கு எனக்கு இது போதும் மகா. உன் காலடியிலே கிடப்பேன். நீ என்ன சொன்னாலும் கேட்பேன் மகா. உண்மையிலே நான் பயந்துகிட்டு இருந்தேன். மாமா கூப்பிட்டோன்னே எங்க நீ போயிடுவோன்னு நான் நடுங்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் வந்துட்டேன். மகா, நீ என்ன கேட்டாலும் இந்த பாண்டி செய்வேன். என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். என் வயித்துல வளர்ற குழந்தை நல்லா இருக்கணும். மகா, நம்ம குழந்தைன்னு சொல்லு மகா. குழந்தை அது எப்படி இருக்கு, என்ன பண்ணுதுன்னு செக்அப் பண்ணணும். டாக்டர் கிட்ட போய் மருந்து மாத்திரைலாம் சாப்பிடணும். மகா, இப்போ சொல்லு மகா. டாக்டர் இங்க கூட்டு வரவா? ஏன் பாண்டி, நீ அவ்வளவு வசதியா இருக்கியா? இல்ல மகா, புள்ள தச்சனை இங்க வந்து பார்க்க மாட்டாங்களா? ஏன் நம்ம போய் பார்க்க கூடாதா? இங்க பாரு பாண்டி, நீ என் மேல வச்சிருக்க பாசம் புரியுது. அத வாயிலே காட்டாம செயல்ல காட்டு. நம்மளே ஹாஸ்பிட்டல் போலாம். சரி மகா, இப்போ நான் டோக்கன் போட்டு வந்துறேன் மகா. பாண்டி, மகா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், செய்வியா? என்ன மகா உதவிக்குதுன்னு பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? நீ சொல்லு மகா, என் உயிரை பணைய வச்சாவது செய்யறேன்.
நகையை அடகு வச்சதுனால அப்பா அம்மா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நகையை திருப்பி கொடுத்துட்டா அம்மா பேராவூர்னிக்கே போயிடுவாங்க. எந்த பிரச்சனையும் வராது. என்ன பாண்டி? இல்ல மகா, இதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ ஆசைப்பட்டு சொல்ல மாட்டியா? நான் செய்ய மாட்டேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். என் ஏக்கத்தை போக்கிட்ட மகா. உன்னால நகைய மீட்டு தர ஏற்பாடு பண்ண முடியும்ல? என்ன மகா, இப்பதானே சொன்னேன் நீ கேக்குற எல்லாத்தையும் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டவன் நானு. மகா, முதல்ல என்கிட்ட வாய் திறந்து எனக்கு இது வேணும்னு சொல்லியிருக்க. என் தலையை அடமானம் வச்சாவது அதை மீட்டு தர்றேன். அத்தா சந்தோஷமா பேரவணிக்கு போவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாத, அது ஏன் பொறுப்பு. மகா, இப்பவே அதுக்கான வேலையை நான் செய்யறேன். பத்மா மகா.